Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎலோட 16வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஐடன் திருப்பூர் தமிழன்ஸ் வர்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:15 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் அது கோயம்புத்தூர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குது. இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் நீங்க சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல டேஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் ஏதாவது மாற்றம் இருந்துச்சா ஸோ அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்த பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற பவுல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த யூஸ் சப்போர்ட்டிங்காக இருக்கும் அந்த பிச்சு. அதே செகண்டாக பவுல் பண்ணும்போது டியூ ஃபேக்டரால ஸ்பின்னர்ஸ் வந்து கரெக்டாக பவுல் பண்ண முடியாமல் போயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி டேஸை வின் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணுற போது அவங்களுக்கு வின்னிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இருக்குங்க. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து 5 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க வந்து 13 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பேட் செகண்டா பண்றவங்க தான் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அதிகமாகவே வந்து இருக்கு. ஸோ இதில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு பார்த்தோம்னா 157 அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காங்க. இதில் ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 236 அப்படிங்கிறத ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. ஸோ லோவஸ்ட் ஸ்கோர்னு பொறுத்த வரைக்கும் 103க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் 170 ரன் அடிச்சாலும் செகண்டா பேட் பண்றவங்க சேசிங் பண்றதுக்கு ஒரு ஈஸியான வேணுவாவே வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா ஹெட்விட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்தம் 3 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இதுல ஐடன் திருப்பூர் தமிழன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ண கிடையாது. திண்டுக்கல் டிராகன்ஸ் 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாவே இருக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல. ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த பாப் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு காமனா அப்படி ஒரு 5 பிளேயரை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 5 பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை மட்டும் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணாம போதும் அதிக மணி வந்து வின் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு ஸ்மிருதி மந்தனாவை நீங்க பிக் பண்றீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து சஃபாலி வர்மா வந்து பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் எடுத்துக்க பாயிண்ட் கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் வைஸ்ல இருக்கும். ஸோ நடக்கிற எல்லா மேட்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து இந்த பாப்புக்கான ஆப்ஷன் வைஸ்ல வந்து யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நாங்க யாரை பிக் பண்றோமோ அதே பிளேயர் ஆப்ஷன் வைஸ் தான் நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GST அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது அண்ட் DDS அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு அவங்க DDS அப்படிங்கிறத ஒன்று பிடிக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GST அப்படிங்கிறதும் ஒன்று பிடிக்கிறதே கிடையாது. ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் வைஸ்ல இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்த 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐடன் திருப்பூர் தமிழன்ஸ் பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல ராதாகிருஷ்ணன் அண்ட் துஷார் ராஜ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. துஷார் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ அடுத்த அமித் சத்விக், பாலச்சந்திரன், அனிருத், கணேஷ், முகமது அலி, மதிவானன், அஜித் ராமன், புவனேஸ்வரன் அண்ட் ரோஹித் இவங்க வந்து இதுல கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட கேப்டன்ஷிப்ல வந்து இருக்காரு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும்
ஸோ இதுதான் ஐடன் திருப்பூர் தமிழன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா டெல்லி டிராகன்ஸோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் அஸ்வின் அண்ட் சிவம் சிங் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ அஸ்வின் தான் இந்த டீமோட கேப்டன்ஷிப்பை வந்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ அடுத்த விமல் குமார், பாபா இந்திரஜித், வேன்குமார், தினேஷ் ராஜ், சுபத் பாத்தி, சரத்குமார், வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர் அண்ட் விக்னேஷ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டிராகன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸோட ஆப்ஷன் வைஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ திருப்பூர் தமிழன்ஸை பொறுத்த வரைக்கும் துஷார் ரஹீஜா அண்ட் முகமது அலி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ துஷார் ரஹீஜா பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து இறங்கினாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங்ல இருந்து விட்டு ஒரு 20+ ரன் வந்துட்டாலும் போதும், கிட்டத்தட்ட ஒரு 25+ வந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும் இவருக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த கேச்சஸ் ஸ்டம்பிட் ரன் அவுட் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், அந்த டீம்ல இருக்கக்கூடிய 4+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவரால் ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ற மூலமாவே வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்ல வந்து ஒரு சூப்பராக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16+ ஒரு 20+ ரன் ஒரு மேட்சுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி வேணா இவர் மேட்ச் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60+ இருந்து ஒரு 70+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் இயர்லியா வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவற்று நம்ம ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ 20+ ரன்னுங்கும் போது ஓவரால ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு பேட்டிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25 ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 55 ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அதுதான் முகமது அலியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவர்மா வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்றாருன்னா கம்பல்சரி விட்டு நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ரீசெண்டா அந்த மேட்ச்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பவுல் பண்ணியிருந்தா சொல்லணும். இதில் 2 விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து விக்கெட் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருந்துச்சு. இப்போ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவர்கிட்ட இருந்து சால்ட் நம்ம 25+ ரன்னுக்கு மேலேயே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டாப் ஆர்டர் விக்கெட் வந்துட்டாங்க, முகமது அலி வந்து பேட்டிங் ஆர்டர் வராருன்னா கம்பல்சரி விட்டு இருந்து நம்ம 25+ ரன்னுக்கு மேலே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங் ஆர்டர்ல ஒரு ஆவரேஜா வச்சுட்டாலும் ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிது. பேட்டிங் பொசிஷன் கிடைச்சிட்டாலும் பவுலிங் பண்ணும்போது கம்பல்சரி 2 விக்கெட் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. அப்படி 2 விக்கெட் கிடைக்கும் போது 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். அந்த விக்கெட்டை டைரக்ட் ஸ்டம்பிட் பண்ணிட்டாருன்னா 25+ ஒரு 12 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு விக்கெட்டுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா முகமது அலி கிட்ட இருந்து 2 விக்கெட் நார்மலா கேச்சஸ் மூலம் கிடைச்சாலும் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 80 இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு முகமது அலி. ஸோ போத் இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்த பாபா இந்திரஜித், டெல்லி டிராகன்ஸ் வந்து பாபா இந்திரஜித் அண்ட் அஸ்வின் இவங்க 2 பேரும் வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து பிக் பண்ணிருக்கோம். ஸோ பாபா இந்திரஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் வந்து இறங்குறாருங்க. ஸோ அப்படி இன்னிங்ஸ் 1 டவுன் இறங்கும்போது இவற்ற பேட்டிங்லும் ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங்ல வந்து இவற்று நம்ம ஒரு 20 இருந்து ஒரு 25+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் அடிக்கக்கூடிய ஒரு ஆக்டிவான பிளேயரா தான் வந்து இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் இவர் பேட்டிங் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 30 இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலா ஒரு 55 இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு இந்திரஜித். அது அஸ்வின் எடுத்துட்டீங்கன்னா கம்பல்சரி 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த இன்னிங்ஸை வந்து பவர் பிளேயரா வந்து பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாருங்க. ஸோ இன்னிங்ஸை ஓபன் பண்ணி 4 ஓவர்னு பவுல் பண்றாங்க பட்சத்துல இவருக்குலாம் போத் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 99% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒத்தான பிளேயர் தான் வந்து சொல்லுவேன். கிட்டத்தட்ட பேட்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல வரும்போது கிட்டத்தட்ட இவற்று இருந்து ஒரு 20+ ரன் வரையும் கம்பல்சரி வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பவர் பிளேல எப்படி பேட் பண்ணுங்கிறது நல்லா தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன். ஸோ அப்படிங்கிற அஸ்வின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. அது மட்டும் இல்லாம 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அஸ்வின் கிட்ட. ஓகே, இப்போ அடுத்த
50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன் உங்களை 50-50 ஆப்ஷனை பிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அண்ட் மதிவாணன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாரு. ரீசனாக அந்த மேட்ச்ல எந்த ஒரு மேட்ச்லயும் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. கொஞ்சம் இயர்லியே வந்து விக்கெட்டை வந்து இழந்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 ரன்னு 15 ரன்னு அந்த 15 ரன்னுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. ஸோ இவர்கிட்ட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா பெருசா எதுவுமே கிடையாது. அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸா இருக்கட்டும், வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பெருசா எதுவுமே வந்து இவருடைய இல்லை. ஸோ இவர் வந்து பேட்டிங்ல இருந்து கம்பல்சரி ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ரன் 30+ ரன்னுக்கு மேல அடிச்சா மட்டும்தான் இவர் வந்து ஒரு ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. மற்றபடி இவர் பிக் பண்றது கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து இருக்கும். ஸோ மதிவான பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பவுலிங்க கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 ஓவர் வரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் பவுலிங்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா ரீசனா அந்த மேட்ச்ல வந்து பெரிய விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த விக்கெட் கிடைக்கிற ஒரு 25+ பனிஷ் பாயிண்ட் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இவர்கிட்ட இருந்து பெருசா எதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால இவங்க 2 பேரும் நான் வந்து 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததா டெல்லி டிராகன்ஸ்ல விமல் குமார் அண்ட் குமார் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ விமல் குமாரை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஒன் டவுன் வந்து இறங்குறாரு. பி குமார் அந்த அடுத்த செகண்ட் டவுனை வந்து இறங்குறாங்க. ஸோ இது 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல இருந்து மினிமம் 35+ ரன் வரையும் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. மற்றபடி உங்களை பிக் பண்றது ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டான மேட்ச்லயும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. இயர்லேயே வந்து விக்கெட் வந்துட்டாங்க. 5 ரன்னு 10 ரன்னு 15 ரன்னு அப்படிங்கிறது அந்த 15 ரன்னுக்குள்ளே வந்து இவங்களோட விக்கெட்டிங்க வந்து இழந்துடுறாங்க. ஸோ அப்படிங்கிறது இவங்க பிக் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் திருப்பூர் தமிழர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் அண்ட் பாலச்சந்திரா அணில் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்க பிளேயர்ஸ். ஸோ ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பவுலிங்க 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்றாருன்னா கம்பல்சரி விட்டு நம்ம 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல வந்து ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. 2 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. ஸோ அது மட்டும்தான் இவர்கிட்ட இருக்க ஒரு அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டோம்னா அது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து இவருக்கு வந்துருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து இருக்குங்க. மேட்சுக்கு மேட்ச் ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவருக்கு கம்பல்சரி வந்து கிடைச்சிருது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 1 விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பார் ரோஹித். ஸோ ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காரு. நீங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா வந்து இவெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பாலச்சந்திரா அனிருத்தை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து இறங்கியிருந்தாரு. ஸோ இறங்கின மேட்ச் ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிதான். கிட்டத்தட்ட பேட்டிங் இருந்து மட்டும் 77+ ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாருங்க. ரொம்பவே சூப்பரா தான் வந்து பேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்லயும் வந்து டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துருச்சு. பாபா எந்திரிச்சு வந்து கொஞ்சம் இயர்லேயே வந்து பேட்டிங் வராரு அப்படின்னு டீம் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ போத் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரா பேட்டிங் ஸ்கில் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து கிடைக்குதுங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவருக்கு நம்ம 25+ ரன்னுக்கு மேலேயே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா ஒரு 25+ ரன் வரை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இவர்கிட்ட இருந்து. பிளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய 12+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்க 4+ ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் எப்போ ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 23% பீப்புள் தான் வந்து இவர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகே, அடுத்ததா தினேஷ் ராஜ் அண்ட் விக்னேஷ் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டிராகன்ஸ்ல வந்து நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ தினேஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு வந்தாலும் ஸோ இவர்கிட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல வந்தாலும் கிட்டத்தட்ட மஸ்ட் 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள ஒரு பிளேயரா தான் வந்து இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா வச்சுட்டாலும் ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிடக்கூடிய ஒரு அந்த கேச்சஸ் முடிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் வந்து இருக்காரு. ஸோ விக்னேஷை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அந்த 3 ஓவர் பவுல் பண்ணும்போது ஒரு அனெக்ஸ்ட்ரா விக்கெட் எடுக்கிறதுக்கு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த 16+ ஃபேண்டசி பாயிண்ட் மேட்சுக்கு மேட்ச் ஒரு 12 அல்லது 16+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருக்காரு. ஸோ இவரெல்லாம் வந்து போத் ஒரு டிஃபரன்ஷியேட்டிங்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ திருப்பூர் தமிழன்ஸை பொறுத்த வரைக்கும் துஷார் ராஜித் அண்ட் அஜித் சத்விக், முகமது அலி, அஜித் ராம், சாய் கிஷோர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72% மேலே தான் வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் துஷார் ராஜ்தேவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. இந்த டீம்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாருங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கனால கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு 75% பீப்புள் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்ல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பெருசா எதுவுமே இல்லை. இந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு 12+ பெனல்டி பாயிண்ட், ஒரு 16+ பெனல்டி பாயிண்ட் அப்படிங்கிறத கிடைச்சது. கம்ப்ளீட் அந்த 20+ பெனல்டி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 20ல இருந்து ஒரு டீம் பாயிண்ட், ஒரு 25 பெனல்டி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைக்குன்னு வச்சுட்டாலும், பேட்டிங்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட், 19 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல வந்து ஏர்லேயே வந்து விக்கெட் இழந்திருக்காரு லாஸ்ட் மேட்ச்ல. ஸோ அப்படி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து ஒரு 20+ பெனல்டி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேட்டிங் மூலமா. அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25 பெனல்டி பாயிண்ட். ஸோ ஓவராலா ஒரு 50+ பெனல்டி பாயிண்ட்டுக்கு ஒரு ஆக்டிவ் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ அமித் சாத்விக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லணும் பேட்டிங்ல. ஸோ பேட்டிங்ல வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த 4 அப்படி இருக்க முடியுமா கேச்சஸ் மூலியமாவே பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து 35+ பெனல்டி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட விளையாண்ட 3 மேட்ச்ல அரிசனா வந்த 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா விளையாண்ட 2 மேட்ச்ல கிட்டத்தட்ட 32+ பெனல்டி பாயிண்ட் அந்த கேச்சஸ் மூலியமாவே இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 20+ பெனல்டி பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா இவர்கிட்ட இருந்து நம்ம பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் கேச்சஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்லயே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ பெனல்டி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து வந்துடுறாரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 15+ ரன் அடிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 20+ ரன் ஒரு பெனல்டி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். டீம்ல இருக்கக்கூடிய 4 25+ பெனல்டி பாயிண்ட் வச்சுக்கிட்டாலும் ஓவராலா ஒரு 60+ல இருந்து ஒரு 65+ பெனல்டி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா இருப்பாரு அமித் சாத்விக். ஸோ ஒரு போத் இவருக்குலாம் அந்த ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணாலும் சரி, வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது முகமது அலியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேட்டிங்ல வந்தாலும் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. பவுலிங்லும் 2 விக்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது அமித் ராம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பவுலிங்ல 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து 1 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 2+ பெனல்டி பாயிண்ட்டும் இவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அமித் ராவுக்கு வந்து இருக்கு. அடுத்த சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் நம்ம கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்ததா டெல்லி டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் சிவம் சிங், அஸ்வின், இந்திரஜித் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்க 4 பேரும் வந்து கிட்டத்தட்ட 75% மேல 99%க்குள்ள வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவம் சிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா அந்த 2 மேட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப இயர்லேயே வந்து விக்கெட் இழந்திருக்காரு. சரி, 5 ரன் 12 ரன் சம்திங் இதுக்குள்ளாரே வந்து இயர்லேயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸோ இவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 75% பீப்புள் பிக் பண்ணியிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனாக தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங் வந்து இயர்லேயே வந்து விக்கெட் இழந்துறாரு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12+ பெனல்டி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் போதாது. கிட்டத்தட்ட பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 25+ ரன்னுக்கு மேலே அடிச்சா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ அடுத்த அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு அண்ட் பவுலிங் 4 ஓவருமே கம்பல்சரி பவுல் பண்றாரு. ஸோ கிட்டத்தட்ட 99% பீப்புள் வந்து இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒருத்தர் பிளேயரா தான் வந்து இருப்பாரு அஸ்வின். ஸோ இந்திரஜித்தை பொறுத்த வரைக்கும் 88% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அதுக்கும் வந்து ஒரு ஒருத்தன பிளேயரா தான் வந்து இருப்பாரு. ஏன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸ் வந்து 1 டவுனா இருக்காரு. பேட்டிங்லயும் ரொம்பவே சூப்பரா வந்து பேட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததான் வருண் சக்கரவர்த்தி. ஸோ வருண் சக்கரவர்த்தி வரைக்கும் 4 ஓவருமே வந்து கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்றாங்கன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து கிடைக்கும். அடுத்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் சுமாலிக்ல ட்ரை பண்ணும்போது துஷார் ராஜித் அண்ட் பாபா இந்திரஜித் இவங்க 2 பேருமே அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல மோஸ்ட் சுமாலிக்ல யாராச்சும் நான் ஒருத்தர் தான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல பாபா இந்திரஜித்தை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது இவங்க 2 பேர்லயும் யாராச்சும் ஒருத்தர்
நீங்க பிளேயர்ஸை தகுந்தாக்கலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பாபா இந்திரஜித், ராஜேஷ் அண்ட் சாத்விக் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் பேட்டிங் ஆப்ஷன்ல சிவம் சிங், பவுலிங் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அஸ்வின், முகமது அலி, பவுலிங் ஆப்ஷன்ல ஷாய் கிஷோர், அஜித் ராம், வருண் சக்கரவர்த்தி, ரோஹித் அண்ட் தினர் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் அண்ட் முகமது அலி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. இல்லை இதுல ஏதாச்சும் வேற ஏதாவது ஆப்ஷன் வச்சு நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா இந்திரஜித்தி கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அஜித் சாத்விக் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த கிராண்ட் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்ப்போம். ஸோ இதில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பாபா இந்திரஜித் அண்ட் சாத்விக், அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல சிவம் சிங், பேட்டிங்ல அனிருத், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அஸ்வின் அண்ட் முகமது அலி, பவுலிங் ஆப்ஷன்ல வருண் சக்கரவர்த்தி, அஜித் ராம் அண்ட் பாட்டி இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரை கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சாத்விக் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. இல்ல சிவம் சிங்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அப்படி இல்லைன்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் பாட்டி இவங்க ரெண்டு பேர் யாருக்காக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 80% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி, ஷாய் கிஷோர் அண்ட் அஸ்வின் இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து 2 பிளேயருக்கு யாராவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றாங்க பட்சத்துல துஷார் ரஹீஜா, அமித் சாத்விக், சிவம் சிங், இந்திரஜித் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து யாராவது 2 பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.